ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்ற புட்டிங் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வாங்க எந்த மெத்தடில் செய்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த புட்டிங்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் மில்க்கு அகரகர் வந்து 10 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1/2 லிட்டர் மில்க் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அனதர் சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து அகரகர், அதாவது இந்த கடல் பாசி சொல்லுவோம் நாம். ஸோ இதை வந்து 1/2 பாக்கெட் நான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான் கொஞ்சம். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட் வந்து நல்லா ஊறிட்டோம். ஸோ ஊறின வாட்டி இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் இந்த மில்கில் ஆட் பண்ணுறேன். அதாவது அந்த 1/2 லிட்டர் மில்கில் இது இன்னும் நான் வந்து சூடு பண்ண வைக்கலைன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கஸ்டர்ட் பவுடர் நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். எதுவும் வந்து இந்த லங்ஸ் இல்லாமல் கலந்துக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சூடு பாலில், அதாவது வார்ம் மில்கில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கெட்டிப்பட்டுடும். ஸோ வந்து சின்ன சின்னதாக வந்து லங்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சுகர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா சூடாகிட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணலாம் நாம். ஸோ இது முன்னாடியே நின்று கொஞ்சம் நீங்கள் வந்து கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து திக்காக ஆக ஆக அது கொஞ்சம் வந்து கீழே அடி பிடிக்கும். ஸோ அதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அனதர் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் வந்து வெசல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகரகரை ரெடி பண்ண போகிறோம், அதாவது ஜெல்லியாக ஃபார்ம் ஆகும் இது. ஸோ இதை நான் வந்து ஊற வச்ச இந்த அகரகரை இந்த பாத்திரத்தில் ஒரு 1.5 கிளாஸ் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து இது கொஞ்சம் வந்து நல்லா கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்டில் நான் வந்து 2 ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவர்ஸ்க்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அகரகர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு, நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு இப்போ வந்து தேவையான சுகர் ஆட் பண்ணி இது தனியாக எடுத்துடலாம் நாம். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து முன்னாடியே நிற்கிறோம். ஏன்னா வந்து 2 அடுப்பில் நம்ம வைக்கிறோம். ஒன்றில் வந்து கஸ்டர்டு, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அகரகர் அந்த ஜெல்லி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முன்னாடி நீங்கள் நின்று தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ரொம்ப. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து வார்ம் கன்சிஸ்டன்ஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த புட்டிங்கு பிஸ்கட்டில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன்னா. ஸோ இதுக்கு வந்து குட் டே பிஸ்கட் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்போது மில்க் பிஸ்கட் வந்து 1 கப் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு என்ன பிஸ்கட் தேவையோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் ட்ரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் நாம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் கஸ்டர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் இதை வந்து போட்டுடணும் நீங்கள். ஸோ ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி அது கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வராது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கஸ்டர்டை இது மேலே வந்து ஸ்பூனால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து எடுத்து போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்பில் எல்லாமே நல்லா ஈவனாக கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துக்குங்க. ஸோ கஸ்டர்ட் ரொம்பவும் வந்து திக்காக வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பிஸ்கட்டை அதை கஸ்டர்டால் கவர் பண்ணிட்டேன் நல்லா. ஸோ இப்போ இது 1 கோட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ அனதர் 2வது செகண்ட் கோட்டிங் நான் வந்து குட் டே பிஸ்கட் இதுக்கு மேலே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிஸ்கட் வந்து லைக் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த பிஸ்கட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மில்க் பிக்கிஸ் அப்புறம் வந்து குட் டே பிஸ்கட் இது 2 வந்து என் பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இது 2 நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன்னா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த கஸ்டர்ட் மேலே கவர் பண்ணுற மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்களா, நீங்கள் வித்தின் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்லேயே பிஸ்கட் இருந்துச்சுன்னா நீங்கள் குயிக்காக வந்து இதை ரெடி பண்ணி உங்கள் கெஸ்ட்டை வந்து நீங்கள் அசத்தலாங்க. ரொம்பவே எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். சில்ட்ரன்ஸும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த டிஷ்ஷை, இந்த டெசர்ட்டை. ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதி இருக்கிற அந்த கஸ்டர்டு எல்லாமே வந்து அப்படியே வந்து நல்லா கவர் பண்ண போகிறேன். ஸோ பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் கீழே போயிடுது. அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கோட்டிங்காக வந்து ஜெல் வந்து போட போகிறோம், அதாவது அந்த அகரகர் நம்ம வந்து ரெடி பண்ணது போட போகிறோம். ஸோ டோன்ட் வெரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து அந்த கஸ்டர்ட் போட்டு வந்து பிஸ்கட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன், கவர் பண்ணிட்டேன்.
ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அனதர் ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த அகர் அகர் லிக்விடை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், வடிகட்டிக்கலாம். ஏன்னா இது சின்ன அதோட கொஞ்சம் வந்து லங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வாயில் கடிப்படுறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து கொடுக்குறதுனால ஸோ கொஞ்சம் நம்ம நல்லா ஸ்மூத்தியாக இது வந்து ஸ்மூத்தாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் ஃபுட் கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரூஹப்ஸான்னு சொல்லி அது ரொம்ப நேச்சுரல் எசன்ஸு, ஸோ அதான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இது கலர் பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நேச்சுரலாக என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அது எடுத்துக்குங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ அல்லது வேறு வந்து கெமிக்கலோ வேண்டாம். ஸோ இன்னும் கொஞ்சமாக நான் இதில் வந்து ஆட் பண்ணி கலந்து அதுக்கு மேலே இந்த ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூஹப்ஸா எசன்ஸ் தாங்க. இது எசென்ஷியல்னு சொல்லி வருது. நம்ம ஷாப்பில் எல்லாம் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. நீங்கள் வந்து பயப்படாமல் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் குடிக்கலாம். ரொம்ப கூலிங்கும் கூட இது. ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது இந்த ரூஹப்ஸால். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான கலர் வந்து அந்த இதில் கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை கஸ்டர்டுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் நான் வந்து பிஸ்டாஷியோ இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வேறு நட்ஸ் அல்லது வேறு ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணலாம். அல்லது வந்து ஸ்ட்ராபெரியோ அல்லது ஆரஞ்சோ வேறு என்ன உங்களுக்கு வந்து தேவையோ டேட்ஸோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பிஸ்தாஷியோ மட்டும்தான் இதில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த அகரகர் வாட்டரை நம்ம வந்து லிக்விடை இதில் வந்து மேலே போட்டோம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து ஜெல்லி கூட உங்களுக்கு கிடைக்கிது. இல்லை வந்து ஜெல்லி கூட நீங்கள் இதில் வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி ரூஹப்ஸா அதாவது அகரகர் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம 1/2 hour அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 minute இது செட் ஆகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு 1/2 hour நான் வைக்க போகிறேன். ஸோ எல்லாமே நமக்கு வந்து அந்த கஸ்டர்டில் இருந்து அந்த அகராகர்லேருந்து எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகிடுங்க. ஸோ சாப்பிட்றப்போ தனித்தனியாக இல்லாமல் செப்பரேட்டாக இல்லாமல் ரொம்ப ஈவனாக ஒரே மாதிரியாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன் வெளியில் 1/2 hour. ஸோ இதை ஒரு 2 minute விட்டு நான் இப்போ வந்து ஸ்லைஸ் போட போகிறேன், கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூஹப்ஸா பார்த்திங்கன்னா அந்த மேலே அதாவது அந்த லேயர் அகரகர் கடல் பாசியோட லேயர் அப்புறம் கீழே வந்து அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் எல்லாம் சேர்த்து பிஸ்கட்ஸோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே எம்மியாக நல்லா இருக்குங்க. நல்லா வாயில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சி நல்லா சொல்கிறது சாஃப்டாக நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் சிம்பிளான சுவையான வித்தின் 10 to 15 minute பண்ணுற டெசர்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எம்மியான டேஸ்டான சில்ட்ரன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்ற இந்த கஸ்டர்ட் புட்டிங்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சர்மி கிச்சன் 786 புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வேறு ட்ரெஸ்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.